ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த சேனலில் வந்து நான் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் ரைட்டிங் டிப்ஸ் அண்டு மோட்டிவேஷனல் அப் டு டேட்டாக நியூஸ் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த விஷயங்களில் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து அசைன்மெண்ட்ஸ் ரைட்டிங் டிப்ஸை வந்து கணக்கு வீடியோக்கள் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம்ட்டு இருக்கேன் நான் வந்து. ஸோ இப்போ அவங்க வந்து நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதும்போது என்னென்ன கண்டென்ட்ஸ் அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோக்களும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னால் வந்து, ஸோ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்ஸ் எழுதும்போது முதல்ல வந்து என்னென்ன திங்ஸை கன்சிடர் பண்ண வேணும், அதாவது அது கீ கம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட்டோ ஒரு அசைன்மெண்ட்டோ எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கள ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் ஒன்று எழுத போவீங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் நீங்கள் எழுதும்போது அதுக்கு வந்து கீ கம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ராங் இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொஞ்சம் டைட்டிலை நான் இதில் வந்து விளங்கப்படுத்தலாம்னு இருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து அதோட மெயின் டைட்டில்ஸ்களை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த சம்மந்தமான ஒவ்வொரு டைட்டிலாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் வந்து. ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய த ஹுக் அண்ட் பேக்ரவுண்ட், அதாவது ஹுக் அண்ட் பேக்ரவுண்டுன்னு சொல்லி அது ஒரு 1 to 2 சென்டென்ஸ் அளவில் தான் இருக்கும் வந்து. அடுத்தது பார்ப்பீங்க வந்து டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லி, அதாவது நீங்கள் வந்து ஒரு அசைன்மெண்ட் எழுதும்போது என்ன விஷயம் குரூஷியலாக அதில் பார்க்குறீங்க என்ற விஷயம் தான் அது வந்து. ஸோ அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் எழுதும்போது பார்க்க போகிறீங்க வந்து த ப்ராப்ளம் அண்ட் சிக்னிஃபிகன்ட், அதாவது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து என்ன இந்த டாப்பிக்கில் வந்து என்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை அட்ரஸ் பண்ண போகிறீங்க இந்த அசைன்மெண்ட் உங்களோட அசஸ்மெண்ட்டில் வந்து. அடுத்த விஷயம் பார்த்திங்க வந்து தீசிஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது கோல்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நோக்கம், அதாவது இந்த அசஸ்மெண்ட்டோட நோக்கம் என்ன. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் வந்து சைன் போஸ்டிங் அல்லது அவுட்லைன், அதாவது உங்களோட அசஸ்மெண்ட்டாக ஒரு அவுட்லைன் ஒன்று, அதுவும் அந்த உங்களோட இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே அடங்க வேணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு அசைன்மெண்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சொல்கிறேன். நீங்கள் அல்லது இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு அசஸ்மெண்ட்டு இன்ட்ரடக்ஷன் வந்து கவர் பண்ணலாம். அதாவது ஜெனரல் டாப்பிக்கை பார்க்கலாம், ஒரு அதில் வந்து உங்களோட அசஸ்மெண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம், அதாவது தீசிஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அடுத்தது உங்களோட அசஸ்மெண்ட் அவுட்லைன் வந்து. ஸோ இவ்வளவு தான் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து எழுதும்போது மெயினாக கருத்தில் கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்த மெயினாக கருத்தில் கொள்ள வேண்டிய இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டு ஒரு அசஸ்மெண்ட்டில் வந்து எப்படி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று சொல்கிறத நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு என்னோடய பின்வரும் வீடியோ கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் இதில் ஜாயின் பண்ணி வரேன். அந்த நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே பாருங்கள். நான் அதில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அசஸ்மெண்ட் ரைட்டிங் டிப்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன திங்ஸு அதில் அடங்கும், அதாவது ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதும்போது என்ன திங்ஸ் அடங்கும் அப்படின்ட்டு என்னோடய பல வீடியோக்குள்ளே பல டீட்டெயில்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ். ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு நம்ம வந்து யூகேயில் வந்து நிறைய பேர் அட்ரஸ் லேர்னிங் ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் வந்து நிறைய பேர் வந்து தமிழில் தேடிக்கொண்டு இருக்கிறவங்க எப்படி அசஸ்மெண்ட் எழுதுவது என்றது சம்மந்தமான ஒரு நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் இருந்தால் நம்மளோட அசைன்மெண்ட்ஸில் எழுதலாம், யாருக்கிட்டே நீங்கள் ஹெல்ப் கேட்க போக தேவையில்லை. ஸோ அதற்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ தான் இது வந்து. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்படி உங்களுக்கு எதுவும் டவுட்டுகள் இருந்தால் வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.